26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 6:30 மணி வரையிலும் அமாவாசை, அதற்கு பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 10:17 மணி வரையிலும் அவிட்டம், அதற்கு பின்பு சதயம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 10:17 மணி வரையிலும் புனர்பூசம், அதற்கு பின்பு பூசம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டங்கள் சற்று உங்களுக்கு நல்ல அதிக லாபத்தையே தரும். வியாபாரிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இன்றைய நாளில் அலுவலக வேலைகளில் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. புதிய தொழில் தொடக்கங்கள், புதிய நபர்களின் சந்திப்பு, இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களும் மற்றும் அரசியல்வாதிகளுக்கும் இன்று நல்ல லாபகரமான நாளாகவே அமையும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலேயும் வெற்றி அடையலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மேஷராசி நேயர்களுக்கு அதிக லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சர்வ அமாவாசையான இன்றைய நாளில் பித்ருக்களை வணங்கி மற்றும் குலதெய்வத்தையும் வணங்க இருக்கக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தியாகும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. இதுவரையில் பல நாட்களாக முயற்சி செய்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைகூடும். பல நாட்களாக உங்களினுடைய கனவுகள் மற்றும் உங்களினுடைய முயற்சிகள், இதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் இன்று நிவர்த்தியாகலாம். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வேலை இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. சூரியன் மற்றும் சந்திரனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன், ராகு, புதன் இவர்களினுடைய சஞ்சாரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் மற்றும் பொறுப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் அதிகரிக்கலாம். குடும்ப பெண்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம். ராசிநாதன் சுக்கிரன் ராகு புதனுடன் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். மிதுன ராசி நேயர்கள், ராசிநாதன் புத பகவான் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அமாவாசை உங்களுக்கு கிடைப்பது மிக மிக அரிது. ராசிநாதன் பாக்கியத்தில் ராகு மற்றும் சூரியன் சந்திரனுடன் இணைந்திருப்பது பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. ஆகவே இன்றைய நாளில் முறையாக பித்ரு காரியங்கள் செய்து மற்றும் குலதெய்வத்தையும் வணங்கினால் திருமண தடைகள் மற்றும் குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். இன்று குலதெய்வ பிரார்த்தனை மாலை நேரத்தில் செய்வது அவசியமாகும். காலை வேளையில் பித்ரு காரியங்களை செய்து மாலை வேளையில் குலதெய்வத்தை வணங்க பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு முழுமையாக வெற்றியை தரும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ராசிநாதன் சந்திரன் சூரியனுடன் சேர்ந்து 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சற்று மன சஞ்சலங்கள் ஆகலாம். சூரியன், சுக்கிரன், ராகு மற்றும் சந்திரன் ஒரு கிரகண தோஷ அமைப்பில் இருப்பது கடகராசி நேயர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்திலேயும் மனதளவில் சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் ஏற்படுத்தும். இன்று காலை வேளையில் தன்வந்திரியை பிரார்த்தனை செய்து மற்றும் சிவபெருமான் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு நன்மையை தரும். சர்வ அமாவாசையான இன்றைய நாளில் சிவன் அடியார்களுக்கு அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் செய்வது கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி அமாவாசை மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தோஷத்திற்கும் நல்ல நிவர்த்தியும் மற்றும் பரிகாரமாகும். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்தில் ராகு சுக்கிரனுடன் சஞ்சாரம். ராசியில் இருக்கக்கூடிய கேது சற்று மன சஞ்சலத்தை உண்டு பண்ணலாம். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகும். புதிதாக திருமணமான தம்பதியினருக்குள் சின்ன மன கிளேசங்களும் சின்ன சின்ன சண்டைகளும் வந்து போவது இன்றைய நாளில் உங்களுக்கு அதை பெரிதும் பொருட்படுத்த வேண்டாம். இன்றைய நாளில் கிரக சஞ்சாரங்கள் 7ஆம் இடத்தில் கிரக சேர்க்கைகள் சிம்மராசி அன்பர்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் வாக்குவாதங்களும் சண்டைகளும் வருவது இன்றைய நாளில் சகஜமாகும். பச்சரிசி தானம் செய்து இன்று சிவனை வணங்க கிரகதோஷங்கள் நிவர்த்தியாகும்.
கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் இன்று தோல் பிரச்சனை இருப்பவர்களுக்கு சற்று அதிகரிக்கலாம். ஸ்கின் அலர்ஜிஸ் மற்றும் ஏற்கனவே இரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை வியாதி இருக்கிறவர்களுக்கும் இன்றைய நாளில் அதற்கான அளவுகளோ அல்லது அது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ சற்று அதிகரித்து பின்பு குறையும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் தன லாபத்தையும் கொடுக்கும். தனகாரகன் மற்றும் குடும்பக்காரகனான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பதனால் இன்று நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மேல் அதிகாரிகளை சென்று சந்திப்பது, அவர்களிடத்தில் உரையாடுவது இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கும் இன்றைய நாள் அதற்கான முயற்சி செய்வதோ விண்ணப்ப படிவம் எழுதுவதோ இன்றைய நாளில் முயற்சி செய்ய உங்களுக்கு இது மிகவும் சாதகமாகவே அமையும். துலாம் ராசி அன்பர்கள், ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் கிரக சேர்க்கைகளுடன் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இன்று வருத்தப்படுவதோ இந்த கிரக சஞ்சாரத்தில் இன்றைய நாளுக்கான பலனாகும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று பச்சரிசி, பாசி பருப்பு, வெல்லம் மற்றும் வாழைக்காய் இவை அனைத்தையும் ஏதாவது ஒரு அந்தணருக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த பொருட்களை தானமாக கொடுக்கும் பொழுது பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். பித்ருக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் மற்றும் நம்ம பூர்வ புண்ணியங்களால் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கும் இந்த தானங்கள் இன்றைய அமாவாசை நாளில் பெரிதும் உதவும். விருச்சிக ராசி அன்பர்கள், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் இன்றைய நாளில் உங்களினுடைய புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ஆகவே இன்று மிகவும் உங்களுக்கு பேச்சுகளில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பக்காரகன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதும் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான நாளாகவே அமைகிறது. இருந்த போதிலும் 4ஆம் இடத்தில் சூரியன், ராகு, சந்திரன், சுக்கிரன், புதன் இவை அனைத்தும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்று இவர்களிடத்தில் கவனமாக இருக்கவும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் பார்வையாக இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும். இன்று பல நாட்களுக்கு பிறகு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம். உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் மற்றும் குலதெய்வத்திற்கு இன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் வெற்றியை தருவதாகவே இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். இன்று உங்களினுடைய புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இன்று சந்திரன், சூரியன், சுக்கிரன் அனைத்து கிரகங்களும் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று உண்டு. ஆன்மீக ஆர்வங்கள் மற்றும் ஆன்மீக பிரயாணங்கள் இன்று மனதிற்கு நிறைவை தரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து இணைவது மனதிற்கு ஆறுதலை தரலாம். இன்று மகர ராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்வது மிகவும் சிறப்பு. இன்று ஏழுமலையானை பிரார்த்தனை செய்து மற்றும் குலதெய்வத்தையும் வணங்க இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள், இதில் இவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேலும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. புதிதாக தொடங்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்டது இன்று அதற்கான முயற்சிகளுக்கு வெற்றிகள் அடையலாம். பங்குச்சந்தையின் முதலீடுகளும் இன்று லாபத்தை தரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு இன்று வந்து சேரக்கூடிய செய்திகள் அனைத்தும் நற்செய்திகளாகவும் மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவுமே அமையும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்களும் மற்றும் குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கலாம். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். இன்று சுப விரயங்கள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் சின்ன சின்ன சுப காரியங்கள் அல்லது சுப விரயங்கள் இன்று இருக்கும் பொழுது மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரும். உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் இன்று 12ஆம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிப்பதற்கு அரிசி தானம் செய்யலாம். இன்று பச்சரிசி தானம் செய்வதோ அன்னதானங்கள் செய்வதோ மீனராசி நேயர்களுக்கு
பாக்கியமும் மற்றும் பூர்வ புண்ணியமும் உயரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.